எங்களுடைய மத்திய அமைச்சரிடத்துல மேலூர் டங்ஸ்டன் சுரங்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்திய பேரில் அந்த சுரங்கத்தினுடைய பணிகளானது அந்த ஏலமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதுல நேற்றைக்கு போய் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கு ஒரு டிராமாவை அரங்கேற்று வந்திருக்கிறார்கள். இந்த டிராமாவெல்லாம் செல்லாது. ஏன்னா 2017 இருந்து இதற்கான வேலைகள் நடந்திருக்கிறது. 2021 அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பல்வேறு கம்யூனிகேஷன்ஸ் நடந்தது. எந்த ஒரு கம்யூனிகேஷன்ல கூட அவங்க திமுக அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என்று ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. எல்லா இடத்திலையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஏலத்துல ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து முன்வந்த பிறகு அவர்கள் அந்த மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த பிறகு திமுக வேண்டுமென்றே அதை அரசியல் நோக்கத்திற்காக இன்றைக்கு அவர்கள் தாங்களால்தான் டங்ஸ்டன் சுரங்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் முழு காரணம் எங்களுடைய மத்திய அரசாங்கமும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கான கிடைத்த வெற்றியாகத்தான் இந்த வெற்றி. 7வது முறையா திமுக ஆட்சி அது பகல் கனவா தானே முடியும். திமுக அதாவது போன வாட்டியே நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சொற்ப வாக்குகள்ல தான் ஜெயித்தார்கள். அவர் இந்த மக்கள் தலையில எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி, அதுனா நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு போறதுக்கு வரி, இப்படி மக்கள் மேல வரி மேல வரி, வரி மேல வரி போட்டு மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள். இது மக்களை ஒரு மக்களுடைய வருமானத்தை சுரண்டக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்கள் சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் வருகிற 2026 தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். சீமான் பரப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு பெரியார் மண்ணுன்றத பெரியாரே ஒரு மண்ணு சொல்லி ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையா ஏற்பட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பெரியாரை பொறுத்தளவுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அது மக்கள் யாராரும் என்ன கருத்து சொல்றாங்களோ அவங்க கருத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். நான் அவங்க கருத்துக்கேன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு அரசுக்கு கவர்னர் மேல ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. கவர்னர் எதை சொன்னாலும் அதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற அந்த ஒரு மனநிலையில தான் திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் தொடர்ந்து கவர்னர் மேல ஒரு தனிப்பட்ட தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கின்ற கவர்னர் மேல தமிழ்நாடு அரசாங்கமும் அது திமுக அமைச்சர்களும் தொடர்ந்து ஒரு நாள் தொடர்ந்து அவர்கள் ஒரு வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு இது நல்லதல்ல. கவர்னர் பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்த விரும்புகிறார். அவர் அரசாங்கத்திற்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறார். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்கும் மனநிலையில் இல்லாமல் இருந்து கொண்டு அவர் மேல அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.